புயல், மழை இதுக்கெல்லாம் சென்னை, இது விழுப்புரம், இது வந்து கரூர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. சென்னையை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிற்க முடியும். நம்ம அரசியல் கட்சி பெரிய பேசு பொருளாக மாறும். வீடியோவை அங்கே மட்டும் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி விழுப்புரம் நேராக பாருங்கள், கரூராக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சில பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தண்ணிக்காடுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஏரியில் தான் பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் நம்முடைய மத்திய அரசாங்கத்திடம் இந்த நிவாரண நிதியாக இப்போவே கேட்டிருக்காங்க. அது கூட இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாமே இருக்குது. அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொன்னால் அரசியலை மட்டும் பேசுகிறது கிடையாதுல்ல, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தையும் பார்க்க வேண்டும் அல்லவா? அதுவாக இந்த ஒரு பதிவு இருக்கலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ ஓடி நான் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தெய்வம் அதாங்க சாமி, யார் எந்த சாமி வேணாலும் வச்சுக்கோங்க. கொட்டும் மழையில் பால்குடம், துர்கா ஸ்டாலின் பரவசம் இப்படிங்கிற ஒரு டைட்டில் என்னால் பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய சாமி கும்பிடுற அந்த ஒரு நிகழ்வு தான். இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சனாதானத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அரசியல், அது ஒரு அரசியல் தான், அதை ஒழிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. தமிழக மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வெறுப்பை எப்படி இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றலாம், உங்களுக்கான ஆதரவை வலுப்பெற வைக்கிறதுக்கு என்னென்ன தப்பு பேசலாம், இல்லாட்டி எப்படி ஒரு மடைமாற்றம் செய்யலாம், இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகள் சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு கூட்டத்தில் யாரை எதிர்த்து பேசினா கைத்தட்டு வரும், எப்போ நமக்கு அரசியலில் ஓட்டுக்கள் தேவை, அது சிறுபான்மையினர் ஓட்டா பெரும்பான்மையினர் ஓட்டா அப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக நம்ம அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதில் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். அப்போ அவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், சனாதானத்தை ஒழிக்க வேண்டும். அந்த சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுது. அப்படி மாறும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனாதானத்தை ஃபஸ்ட் ஒழித்து காண்பியுங்கள், அதன் பிறகு இங்கே வாங்க. நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட வேண்டாம்னு சொல்லுங்கள், அதன் பிறகு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பரப்புரை அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இல்லை, எங்கள் வீட்டில் அது அவங்கவுங்க உரிமை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே உரிமை தான் தொண்டனுக்கும் தலைவனுக்கும் ஒரே உரிமை தான். தொண்டன் வீட்டில் மட்டும் நீங்கள் தாலி அறுப்பு அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு தலைவர்கள் வீட்டில் தாலியை போட்டுக்கிட்டு சுற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, நாம் ஏமாளி கூட்டமாக இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமல் சொல்லி காண்பிக்கிறார்கள். நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் கருப்புடை போட்டுக்கோங்க, நாங்கள் கருப்பும் காவியமாக சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இது வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான பதிவுலாம் கிடையாது. அம்மா, உங்கள் வீட்டில் இப்படி நடக்கிற மாதிரி இந்த வீட்டில் நடந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்கிறாங்கம்மா, அதனால் இங்கே கேள்வி வைக்க வேண்டியதாக இருக்கே தவிர உங்கள் மீதான தனிப்பட்ட வெறுப்பு அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லவே இல்லை. ஸோ இங்கே தவறு அப்படின்னு சொல்கிறத உங்களை பிரிப்பதற்காகவே, மனிதர்களை பிரிப்பதற்காகவே மதத்தால் பிரித்து, ஜாதியால் பிரித்து, இனத்தால் பிரித்து இப்படின்னு சொல்லி பிரித்தாளும் சூழ்ச்சியை இப்போது நம்முடைய அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நிறையவே பார்க்கலாம். அப்போ இந்த நேரத்தில் மழை பெய்தால் கூட நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது எல்லா விதங்களும் ஓகே தான், அவங்க தனிப்பட்ட உரிமை அப்படின்னாலும் இதே இடத்துல அடுத்ததாக சில நபர்கள் இருக்காங்க, சில நடிகைகள் இருக்காங்க, அந்த சாமி கும்பிட்றதுக்கு பதிலாக பேசாமல் 4 பேரை படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னது, இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, சாமி கும்பிட்றதுக்கு பதிலாக 4 பேருக்கு உதவிகள் செய்யலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க முடியுமா? அப்போ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அவங்களுடைய ஒரு சின்ன நன்மைக்காக எவ்வளோ பெரிய ஒரு குரூப்பை, ஒரு மதம், ஒரு நம்பிக்கை மிகுந்தவர்கள் அவங்கள கொச்சைப்படுத்திட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ. சுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரே ஃபார் சுஜித்துங்கிற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஆழ்துணை கிணறு யாரோ தோண்டியிருக்காங்க, அதுக்குள்ளே அந்த குழந்தை விழுந்துருச்சு. 3 நாள் லைவாக போட்டு அடித்தாங்க. ஏன் அடித்தாங்கன்னா அது ஏடிஎம்கே பீரியடில் நடந்துச்சு, அது லைவாக போட்டு அடித்ததுனால கவர்மெண்ட் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் செய்யப்பட்டது. அவங்க என்ன செய்ய முடிஞ்சோ அந்த நேரத்தில் தீயணைப்பு படை வீரர்கள் வந்தாங்க, முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனால் குழந்தைய நம்மளால் உயிரோடு எடுக்க முடியலை. ஆனால் அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் ஒரு நிலச்சரிவு ஏற்படுது, கிட்டத்தட்ட ஒரு 18 பேரை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு 7 பேர் அவங்களுடைய சடலம் எல்லாமே இப்போது மீட்கப்படுது. அதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? அந்த ஆம்புலன்ஸ் வருது, இங்கேருந்து அந்த மிஷின் வருது, அங்கேருந்து அந்த மிஷின் வருது. சுஜித்தை அந்த குழந்தைய அவங்க காண்பிக்கும் போது என்னெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ அதில் 1% கூட இங்கே டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது இங்கே வருத்தம் கிடையாது. அதை டெலிகாஸ்ட் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது. அங்கே போராடி மீட்கக்கூடிய மீட்பு பணி குழுக்கள் அங்கே போயிருப்பாங்க, மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, ஏன் ஊடகமே
ஒரு செய்திக்கு மட்டும் இல்லை ஒரு ஆட்சி நடக்கும்போது மட்டும் இதை இவ்வளோ பெருசாக போர்ட்ரேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆட்சி நடக்கும்போது இது ரொம்ப சின்னது, ஒரு உயிர்ப்பா அங்கே 5 உயிர்ப்பா அப்படின்னு சொன்னால் அங்கே 5 உயிர் தானே பெருசு, ஆனால் அதையே நீங்கள் துச்சமாக மதிக்கிறீங்களே. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நாம் இதெல்லாம் கேள்வி கேட்கணுங்க. இதெல்லாம் வந்து சாதாரண கேள்விகள் தான். அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு அரசியல்வாதிக்கு எதிரானதோ எதுவுமே நான் பேசலைங்க. என் மேலே கேஸ்லாம் போட முடியாது. நான் கேட்குறது இவ்வளோ தான். ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயம், ஒரு முட்டை கீழே விழுந்து உடையுது. அது ஒரு ஆட்சியின் போது கீழே விழக்கூடிய முட்டை பார் எந்த ஸ்பீடில் விழுகுது, எப்படி சுற்றுது, எப்படி விழுந்து எப்படி நொறுங்குது, ஐயோ அங்கேருந்து மஞ்சக்கரு வெடித்து செதறுது அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு ஆட்சி வரும்போது முட்டை விழுந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதை செய்கிறதுனால யாருக்கு நன்மை யாருக்கு தீமை நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு இதனால் ஏதாவது நன்மை தீமை? சுஜித் அந்த குழந்தை எல்லாரும் ப்ரே பண்ணணும், கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ப்ரே பண்ணணும். அதே ப்ரேயர் தான் நம்ம இங்கேயும் சொல்லியிருப்போம். அது லைவாக வந்திருந்தா நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ 7 பேர் சிறுமிகள் இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை தானே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாமே. எந்த கடவுளும் இங்கே வரல, எந்த கடவுளும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறதும் கிடையாது. மனிதன் மனித உருவில் வந்து ஏதாவது வந்து காப்பாற்றினா தான் உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த பாரபட்சம்? இந்த பாரபட்சத்தில் தான் தமிழக அரசியல் ஒளிந்திருக்கிறது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் விட அரசு அதிகாரிகளுடைய மெத்தனம் இங்கே பாருங்களேன். தலையில் அடிப்பட்ட பள்ளி மாணவிக்கு சிடி ஸ்கேன் எடுக்க சென்ற தந்தை, ஸ்கேனை விட மீட்டிங் தான் முக்கியம் என மொபைல் பார்த்து கொண்டிருந்த அரசு மருத்துவமனை ஊழியர். எப்படி இருக்கு பாருங்க நம்ம சிஸ்டம். வேற யார் என்ன சொல்ல? தயவு செஞ்சு உங்கள் ஃபோன் ஒரு கேமரா மொபைல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்குதுன்னா படம் பிடிங்க, சோஷியல் மீடியாவில் போடுங்க. இந்த போட்டனால அவரை பிடிச்சி காங்கிரஸ்காரங்க வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. எங்க பள்ளி படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கு தலையில் அடிபட்டிருக்கு, மயங்கிருச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா துடிச்சு வந்து சிடி ஸ்கேன் எடுக்க வராரு. அந்த டாக்டர் அம்மா பார்த்துட்டு தான் வாரேன் சிடி ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு மீட்டிங் தான் முக்கியம், நீ பேசுறதுனால எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேக்கியா அப்படின்னு சொல்லி அவர் சும்மா அசால்ட்டாக பதில் சொல்கிறார். நீங்கள் போய் அந்த டாக்டரை பாருங்கள், பார்த்துட்டு நான் அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறேன். ஒரு குழந்தை தலையில் அடிபட்டிருக்கு, மயங்கி விழுந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க, சிடி ஸ்கேன் எடுத்து பிளட் ஏதாவது கிளாட் ஆகிருக்கான்னு சொல்லி பாரியான்னு சொன்னதுக்கு எனக்கு மீட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை சரிப்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் எப்படி வேலை செய்கிறாங்க? இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மக்களுடைய ஒரு கொதிப்பு நிலை வருமா வராதா? காங்கிரஸை சார்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் வந்து கேள்வி கேட்கும்போது அவர் கையை கட்டிட்டு ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறார். ஒரு தப்பால் ஒரு உயிர் போயிருந்துச்சுன்னா என்னையா செஞ்சுருப்பேன்? ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா? அதுவும் பெண் குழந்தைகள் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் இப்படி அடிபட்டிருக்குன்னு சொன்ன பிறகும் உங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியம்னா அந்த மீட்டிங்கால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு செகண்ட் சார், ஒரு சிடி ஸ்கேன் சார் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார், ஒரு குழந்தை சார் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்திருக்கணும்லாயா? இது என் வீட்டில் என் குழந்தைக்கு நடந்துச்சுன்னா எனக்கு எப்படி வலி வேதனையாக இருக்கும்? அதே தானே அந்த குழந்தைக்கும் அங்கே அப்பாவுக்கும் இருந்திருக்கும். அந்த குழந்தையினுடைய மனநிலைமை எடுத்து யோசிச்சு பாருங்களா. ஐயோ நமக்கு அடிபட்டிருக்கு, மயங்கிட்டோம், இந்த டாக்டர் சரியாக வேலை செய்ய மாட்டேங்காங்க, ஊழியர்கள் சரியாக வேலை செய்ய மாட்டேங்காங்க. எதிர்கால தலைமுறையினுடைய நம்பிக்கையை சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய வேலைகளில் இப்படி நபர்கள் ஈடுபடும் போது நம்ம கேள்வி கேட்காமல் இருக்க முடியுமா? இப்படி கேள்வி கேட்டுட்டா என்ன? அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறேன். அரசாங்கத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கல. சக மனுஷனா இன்னொரு மனுஷன் செய்யக்கூடிய தவிர ஒரு நபர் புகைப்படம் வீடியோ எடுத்து வெளியில் விடுறாரு, நான் அதை கேள்வி கேட்குறேன். இதே மாதிரி தவறுகள் உங்களுக்கும் நடக்குதுன்னா நீங்களும் வீடியோ எடுங்க, வெளியில் விடுங்க, சோஷியல் மீடியாவில் விடுங்க. 100 பேர் வெளியில் விடும்போது கண்டிப்பாக 20 பேருக்காவது அதற்கான தீர்மானம் இல்லாட்டி அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். மீதம் இருக்கும் 80 பேர் பயப்படுவாங்க, அடுத்தவன் தப்பு செய்கிறதுக்கே பயப்படுவான். இப்படி தப்பு செய்கிறதுக்கே பயப்பட ஒரு காலகட்டம் வந்தால் மட்டும்தான் இங்கே தவறுகள் நிறுத்தப்படும். இல்லாட்டினா எல்லாரும் ரொம்ப கேஷுவலாக நான் எந்த பார்ட்டி தெரியுமா, நான் அப்படி தான் செய்வேன், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இதுன்னு உங்கள் வீட்டு ஹாஸ்பிட்டலாக நீ வந்து இங்கே படுத்திருக்க, இப்படிலாம் சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்மகிட்ட சாலிடான எவிடன்ஸ் வேணும். அதற்கு நம்ம மொபைல் ஃபோனை பயன்படுத்தலாம், ஆயுதமாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தலாம். இங்கே யாரும் யாருக்கு எதிராக பொய் பேசுங்க, தப்பான விஷயங்களை பகிருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்பதற்கு உங்களால் முடியலையா, ஒரு பட்டனை எடுத்து தட்டி வீடியோவாக எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்ததா ஐயா பாஷா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜஹீங்கர் பாஷா சார். இந்த ஊட்டியினுடைய முனிசிபாலிட்டியாக, அந்த ஊட்டி முனிசிபாலிட்டியுடைய எக்ஸ் கமிஷனராக இருந்தவங்க கையூட்டு வாங்கி பிடிப்பட்ட நபர் எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு கமிஷனராக போகும்போது அதை எதிர்த்து மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லஞ்சம் வாங்கி பணம் கொடுக்க பிடிப்பட்டவரை உடனே பணியிடை நீக்கம் செய்து கைது செய்யணும். அப்படி கைது செய்யாம திருநெல்வேலி மக்களை இழுக்க வாயர்களா எங்க தலையில் கொண்டு கட்டுறதுக்கு? இது நியாயமா?
ஒருத்தரை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. 11 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபருக்கு உடனடியாக 2 வாரத்தில் ஒரு ஊரில் மறுபடியும் அவங்களுடைய ஒரு கார்பரேஷனில் ஒரு கமிஷனரா அப்படின்னு சொல்கிற ஒரு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை எதிர்த்து நம்ம வீடியோ போட்டாச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதற்கான சொல்யூஷன் கிடைக்கலனா எப்படிப்பட்ட சிஸ்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கயா. அதே மாதிரி சென்னை வாசிகள் உங்களுக்காக நிறைய நாடுகள், நிறைய நபர்கள், நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் எப்போவுமே ப்ரே பண்ணுவாங்க, நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க சென்னை வாசிகளுக்காக. இன்றைக்கி சென்னையை தவிர மீதம் இருக்கும் பல கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கார். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 2000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் தயவு செஞ்சு அந்த மக்களுக்காக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இந்த மாதிரி இடங்களுக்கும் உங்களுடைய பிரார்த்தனையும் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அப்படி தான் மீடியா இருக்குது, நாம் அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ நிறைய உண்மைகளை பேசிட்டேன்னு தோணுது, பசிக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.